கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எஸ்ஐயா 51 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லிங்க எஸ்ஐயா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. நீதியை அறிந்தவர்கள் என்று சொன்ன அன்னைக்கு அந்த பூமியில நாம் பார்க்கும் பொழுதே, இன்னைக்கு வேதத்தை ஆராய்கிற, இல்லை செபிக்கிற, விசுவாசிக்கிற, தெய்வத்தோடு ஐக்கியப்படுகிறவர்களை அநேக மனிதர்கள் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? நிந்திக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். தூஷிக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அவர்களை கேவலப்படுத்துகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்னுடைய அந்த வசனத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற ஜனங்களுக்கு தான் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் தைரியமான வார்த்தைகளை கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு மனுஷனுடைய ஆலோசனை எப்பவுமே அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அவன் இந்த பூமியை விட்டு மாற்றப்படும் போது அவனுடைய ஆலோசனைகள் அழிந்து போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா வேதத்தில் நாம் தேவன் பரிசுத்த ஆவியா நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், தன் வேதத்தை இருதயத்துல பதித்து வைத்திருக்கிற ஜனங்கள் எப்பொழுதும் தைரியமாகவும் திட நம்பிக்கையாகவோ மற்றவருடைய அவதூறான பேச்சுகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாதாமா? கலங்கி போய் நிற்காதபடிக்கு தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் வேதத்தை கொண்டு நமக்கு என்ன செய்றார்? அவர் நமக்கு கட்டளை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் அந்த இடத்துல வாசிக்கும் போது, மனுஷனுடைய நிந்தனைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மனுஷனுடைய நிந்தனைகளுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? நீங்க கலங்கி போய் விடக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மனுஷனுடைய தூஷணங்களுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? கலங்கி போகக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? அங்க தெளிவான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னு சொன்ன, இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? மனிதன் இன்னைக்கு தன்னுடைய காரியங்களுக்காக, தன்னுடைய சூழ்நிலைகளை மனுஷன் முன்வைத்து இன்னைக்கு என்ன செய்றாங்க? அநேக விதமான மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்வதை நாம் பார்க்கும் பொழுது, வேதத்தில் தெளிவான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 5:11 வாசிக்கிறோம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்க பாக்கியவான்களே இருப்பீர் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை தெய்வத்துக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது, தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது, மற்றவர்கள் நம்மை நிந்தித்தால், மற்றவர்கள் நம்மை பொய் பழிகளை சாட்டுவார்கள் என்று சொன்னால், நம்ம யாரா இருக்கிறோம்னா பாக்கியவான்களா இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ பாக்கியவான்களா இருப்பவர்கள் எந்த இடத்தில் என்ன செய்யக்கூடாது? நாம் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. ஏன்னா தேவன் விரும்புவது அது கிடையாது. என் ஜனம் எந்த இடத்துல கலங்கி போகக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறாரு? அவர் நம்மிடத்திலே நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்த கர்த்தர், என் ஜனம் எந்த இடத்திலும் கலங்கவோ பதறவோ இல்லாதபடிக்கு என்ன செய்யணும்? அவர்கள் அனுதினமோ என்னோடு கூட அவர்கள் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். அவங்க சோர்ந்து போய் விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நமக்கு அனுதினமும் அவருடைய வசனத்தை வார்த்தை அனுப்பி நம்மை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப வேதத்தை தன் இருதயத்திலே வைத்திருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில கலக்கமோ, பயமோ, நடுக்கமோ இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே வரும்போது நாம் பார்க்க முடிகிறது. அதனால மனுஷனுடைய அவதூறான பேச்சுக்கு என்ன செய்யாதீங்க? செவி கொடுக்காதீங்க. மனுஷனுடைய நிந்தியான பேச்சு, அவமான பேச்சுகளுக்கு செவி கொடுக்காதீங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த தைரிய விசுவாசத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறி போவோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாளில் மனுஷனுடைய நிந்தனை,
நிந்தைக்கும் மனுஷனுடைய தூஷணைக்கு நீங்க கலங்காமல் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா உம்முடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தை கேட்கிற முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கலக்கங்களோ போராட்டங்களோ சூழ்நிலைகள் இருக்கும் என்று சொன்னா எல்லாவற்றையும் மாற்றியப்பா உடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி என் தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். அன்றைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பிள்ளைகளுடைய யாத்திரையாளர்களுக்கு கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளில் யாருக்கு என்ன நன்மைகளை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆவியான சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அந்த காரியங்களை மட்டும் செயல்படுத்தோ. இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.